கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவ நீங்க சும்மா எதர்ச்சியா பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பயாவது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா? இத்தன வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு ஏங்கி போய் தான் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைக்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இவ்வளவு நாளா தலைகீழா இருந்த உங்க வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கு சாதகமா ஒரு ராஜ வாழ்க்கையா மாறப்போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கையில நடக்க போற நீங்க கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான ரகசியங்கள பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். இந்த ரகசியங்கள நீங்க உங்க உசுருக்கு உசுரான நண்பர்கள் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ கூட மூச்சு விடக்கூடாது. இது கும்பராசிக்காரங்கள பத்தி பொதுவா சொல்லணும்னா, மத்தவங்களுக்காக தங்களையே அழிச்சுக்கிற ஒரு குணம் கொண்டவங்க. யார் வந்து உதவி கேட்டாலும் என்கிட்ட இல்லன்னு சொல்லாம ஓடி போய் உதவி செய்வீங்க. இருக்கிற துணிய கூட கழட்டி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அழகிய மனசுங்க. உங்களுக்கு கடைசியில உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்க உதவி செஞ்ச ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல நின்னுருக்க மாட்டாங்க. பல துரோகங்கள சந்திச்சு யார்கிட்டயாவது நம்ம கஷ்டத்த சொல்லி அலமோட்டாமான்னு தவிச்ச தருணங்கள் உங்க வாழ்க்கையில நெறையவே இருந்திருக்கும். அதாவது பண விஷயத்துல கூட மத்தவங்கள கண்மூடித்தனமா நம்பி பல தடவ ஏமாந்துருப்பீங்க. உங்க உழைப்பு முழுக்க உங்களுடையதா தான் இருக்கும். ஆனா அதோட பலன வேற யாரோ அனுபவிச்சிருப்பாங்க. சரியான தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்திலேயே பல நாட்கள கடந்து வந்திருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள புரிஞ்சுக்காம காயப்படுத்தினப்போ தனிமையில நின்னு கண்ணீர் விட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே அந்த நிலை வரப்போறதே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்க ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு என்னென்னவோ நல்ல விஷயங்கள அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. இத்தனை நாளா உங்கள அழுத்திட்டு இருந்த அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத மாற்றம், உங்க முன்னேற்றத்த தடுத்து நிறுத்தின தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்கள ஏளனமா பேசினவங்க எல்லாரும் வாய பிளந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பொதுவாவே கும்பராசிக்காரங்களுக்கு கண் திஷ்டி ரொம்ப அதிகம். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா, நல்ல துணி உடுத்தினா, நல்லா சிரிச்சு பேசினா கூட அத பொறுத்துக்க முடியாத ஒரு பெரிய கூட்டமே உங்கள சுத்தி இருக்கும். அதனால தான் இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்கள பத்தி நான் சொல்ல போறேன். இந்த ரகசியங்கள நீங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க மனசுக்குள்ள பல வருஷமா ஒரு பெரிய கனவு இருக்கும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு நல்ல தொழில் தொடங்கணும், இல்லன்னா வேலை வாய்ப்புல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த கனவு நிறைவேறதுக்கான ஆரம்ப புள்ளி இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். கையில காசு வரும். ஆனா அது தங்கறதுல முன்னாடியே ஏதாவது ஒரு செலவு வந்துரும். அந்த காசு தனியா கரைஞ்சு போயிருக்குங்க. கடன் கழுத்த நெரிச்சிருக்கும். வட்டிக்கு மேல வட்டி, உழைக்கிற பணம் பூரா கடனுக்கே சரியா போகுதுன்னு கடுமையான விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பண வரவு பல வழிகள்ல உங்கள தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். முடங்கி போய் கிடந்த உங்களோட முயற்சிகள் எல்லாமே மறுபடியும் உயிர் பெறப்போகுது. இந்த நேரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய முதல் ரகசியம், உங்களோட பொருளாதார வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. உங்க கைக்கு நிறைய பணம் வரப்போகுது. நீங்க செழிப்பா மாறப் போறீங்கங்கிற விஷயத்த எந்த காரணத்த கொண்டும் வெளியில சொல்லவே சொல்லிடாதீங்க. உங்க பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கு? நீங்க என்னென்ன சொத்து வாங்க போறீங்க? உங்களுக்கு வரப்போற லாபம் எவ்வளோ? அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட உள்ளுக்குள்ள குமுங்குறது தான் அதிகம்ங்க. நீங்க சந்தோஷத்துல வாய் தவறி உங்களோட பொருளாதார திட்டங்கள பத்தி வெளியில சொல்லிட்டீங்கன்னா, உடனே அவங்களோட கண் திஷ்டி உங்க மேல பட்டு, கைக்கு வரப்போற நல்ல விஷயங்கள் கூட வாசல்லயே பழகி விட்டு போயிருமுங்க. திடீர்னு யாராவது வந்து பெரிய தொகையை கடன் கேட்கலாம். இல்லைன்னா உங்கள நம்ப வச்சு யாராவது ஒரு முதலீடு செய்ய வச்சு மறுபடியும் உங்கள நடுத்தெருவுல நிக்க வைக்கலாம். அதனால பண விஷயத்துல ரொம்ப கராரா, அமைதியா, ரகசியமா இருங்க. உங்களுடைய அடுத்த அடி என்னங்கிறத உங்கள சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். 2வது முக்கியமான ரகசியம், உங்க குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற விஷயங்கள். இதுவரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல ஒரு நல்ல புரிதலும் அமைதியும் வரப்போகுது.
பிரிஞ்சு போன உறவுகள் உங்கள தேடி வர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையோ, இல்ல முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்களையோ 3வது மனுசங்க கிட்ட போய் தயவு செஞ்சு கொட்டி தீர்க்காதீங்க. 4 பேர் உங்கள சுத்தி உட்கார்ந்து உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேச்சு குடுப்பாங்க. உங்க குடும்ப விஷயங்கள தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா, அவங்க யாருன்னு அவங்க யாருக்குமே உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. உங்க குடும்ப ரகசியங்கள வெளியில சொன்னீங்கன்னா, அதுவே நாளைக்கு உங்களுக்கு எதிரா பெரிய ஆயுதமா மாறும். உங்க கணவன் அல்லது மனைவி கூட இருக்கிற சந்தோஷமான தருணங்கள கூட வெளியில பெருமையா பேசாதீங்க. அதுக்கும் பெரிய திஷ்டி விழுங்க. கும்பராசிக்காரங்க எப்பவுமே தங்களோட கவலைகள வெளியில காட்டிக்காம சிரிக்கிறவங்க. உங்க மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில பார்க்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த குணமே பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறிடும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்னப்பா எந்த குறையும் இல்லாம ராஜா மாதிரி இருக்காங்கன்னு தப்பா எடை போட்டுறாங்க. அதனாலேயே உங்க மேல ஒரு தேவையற்ற பொறாம பார்வை விழுது. இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகள ரொம்ப ஆரவாரமா கொண்டாட வேண்டாம். எவ்வளோ பெரிய உதவி வந்தாலும், எவ்வளவு பணம் காசு சேர்த்தாலும், நான் ரொம்ப சாதாரண மனுஷன்பா அப்படின்னு அமைதியா கடந்து போயிடுங்க. உங்க பலவீனங்கள் என்ன? உங்களுக்கு யார் மேல கோவம் இருக்கு? யார பழிவாங்க நினைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள ஒரு நாளும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதுதான் நீங்க கட்டாயம் மறைக்க வேண்டிய 3வது ரகசியம். உங்க பலவீனத்த தெரிஞ்சுக்கிட்டு அத வச்சு உங்கள வீழ்த்த நினைக்கிற கூட்டம் எப்பவுமே தயாரா இருக்குங்கிறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 4வது முக்கியமான ரகசியம் உங்களுடைய ஆன்மீக பலம் மற்றும் நீங்க செய்ய போற பரிகாரங்கள் சம்மந்தப்பட்டது. பொதுவா நம்ம மக்கள் கஷ்டம்னு வரும்போது கோவிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனா அந்த 4 பேர்கிட்ட சொல்லி காட்டிடுவாங்க. நான் இந்த கோவிலுக்கு போக போறேன், இந்த பரிகாரம் பண்ண போறேன், இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். ரொம்ப சாதாரணமா மத்தவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குலதெய்வம் உங்களுக்கு நெருக்கமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் பலிக்கணும்னா, உங்களுடைய வேண்டுதல்கள், நீங்க செய்ய போற தான தர்மங்கள் எதையுமே எந்த காரணத்த கொண்டும் வெளியாட்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்க பிரார்த்தனை உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில மட்டுமே இருக்கணும். மத்தவங்க அத கேட்கும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்க வேண்டுதல பலிக்காம செஞ்சிடும். அதனால ஆன்மீக விஷயத்துல ரொம்ப ரகசியமா இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப மாயமா மறையக்கூடும். ராத்திரி தூக்கம் இல்லாம தவிச்சு காரணமே இல்லாம உடம்புல வந்த வலிகள், மனசுக்குள்ள இருந்த இனம் புரியாத ஒரு பயம் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போகும். இது கிரகங்களோட அனுகூலத்தால கிடைக்க போற ஒரு மாபெரும் நிம்மதி. இத்தனை நாளா உங்கள சுத்தி எப்பவுமே உங்கள வீழ்த்த பிடிக்கிற சில மறைமுக எதிரிகள் இருந்தாங்க. உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்க கூடவே வேலை செய்றவங்களா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா பின்னால குழி பறிக்கிறதுல ரொம்ப குறியா இருந்திருப்பாங்க. இனிமே அவங்க அடையாளம் 2 பிடிக்காத ஒரு அபூர்வமான அறிவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், முகமூடி போட்டு நடிக்கிறாங்கன்னா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு தெள்ளத் தெளிவா காட்டிக் கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க அவங்கள எதிர்த்து சண்டை போடக்கூடாது. அமைதியா அவங்கள விட்டு விலகி நிக்கணும். இவங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அவமானங்கள், வலி, வேதனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. சில நேரங்கள்ல நம்ம இவ்வளவு நேர்மையா இருக்கோமே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், கடவுளுக்கு கண்ணே இல்லையான்னு நீங்க தனியா உட்காந்து கதறி அழுதுருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பெரிய பிராயச்சித்தம் இயற்கை உங்களுக்கு தரப்போகுது. இழந்ததையெல்லாம் இரட்டிப்பா திருப்பி கொடுக்க போகுது. உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு ராஜாவா, ராணியா நீங்க வலம் வரப்போறீங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த கடன திருப்பி கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க பணம் உங்கள தேடி தானா வரும். உங்கள ஏமாத்துனவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்க கால்ல வந்து விழுகிற அளவுக்கு காலம் ஒரு மிகப்பெரிய திருப்பத்த கொடுக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுமே நீங்க காட்டுன அந்த அதீத இரக்கத்த கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கணும். உங்களுக்கு எது சரியோ, உங்க குடும்பத்துக்கு எது நன்மையோ அத மட்டும் தான் நீங்க இனிமேல் செய்யணும். இவ்வளவு நாள் பட்டா உங்கள நல்லாவே பக்குவப்படுத்தி இருக்கோம். இந்த பக்குவத்த ஒரு ஆயுதமா மாத்தி உங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. 5வது ரகசியத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மனசுல வந்து திடப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 5வது ரகசியம் தான் உங்க தலைவிதியே ஒட்டுமொத்தமா மாத்தி எழுதப் போகுது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. உங்களோட பதவிகள ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு வரப்போகுதுங்க. உங்கள ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போற ஒரு ஆழமான ரகசியம். உங்க ரகசியத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா, கும்பராசிக்காரங்கள அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க ஒரு அசுர வளர்ச்சி அடைவீங்க. உங்க 5வது ரகசியம் என்ன தெரியுமா? ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்க மூளைக்குள்ள ஒரு புதிதான சிந்தனை, ஒரு பெரிய ஐடியா உதிக்கப் போகுது. அது ஒரு தொழில பத்தினதா இருக்குன்னா, இல்ல உங்க வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமா இருக்கலாம். முகம் தெரியாத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள தேடி வரும். இந்த வாய்ப்ப பத்தியோ, அந்த நபர பத்தியோ, இல்ல உங்க மனசுல தோன்ற அந்த ஒரு மாபெரும் திட்டத்த பத்தியோ, நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்டயோ, உங்க கூடவே பிறந்தவங்க கிட்டயோ கூட கொஞ்ச நாளைக்கு சொல்லக்கூடாது. இந்த ஒரு வாய்ப்பு தான் உங்கள ஒரு சாதாரண நிலையிலேருந்து பல பேர் அண்ணாந்து பார்க்குற ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இத வந்து நீங்க மண்ணுக்குள்ள மூடி இருந்தா தான்
விதை வந்து மண்ணுக்குள்ள மூடி இருந்தா தான் அது மரமா முளைச்சு வரும். அத வெளியில எடுத்து காட்டிட்டா அது கருகி போயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கான இந்த பொன்னான வாய்ப்பும், அத முழுசா ஒரு உருவம் வர வரைக்கும் நீங்க அத ரொம்ப ரகசியமா யாருக்கும் தெரியாம உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும். நான் இதுவரைக்கும் நீங்க பல பேருக்கு ஏணிப்படியா இருந்திருக்கீங்க. உங்கள மிதிச்சு மேல போனவங்க நெறைய பேர். ஆனா நீங்க அதே இடத்துல தான் ஒரு முன்னேற்றமும் இல்லாம நின்னுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த ஏமாற்றம் உங்களுக்கு கிடையாது. சனீஸ்வர பகவானோட முழு அருளும், பார்வையும், பலமும் உங்க கண்ல விழப்போகுது. கும்பராசியோட ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் எப்பவுமே தன்னோட பிள்ளைகள சோதிப்பாரே தவிர, என்னைக்கும் நடுத்தெருவுல கைவிட மாட்டாருங்க. அவங்க பல கஷ்டங்கள கொடுத்து இந்த உலகத்துல யார் எப்படிப்பட்டவளோ உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்த அவர் கத்துக் குடுத்துருக்கிறாரு. இரும்பு எப்படி தீயில போட சுட சுட உறுதியாகுமோ, அதே மாதிரி தான் நீங்களும் இத்தன வருஷமா பட்ட கஷ்டத்துல ரொம்பவே உறுதியா மாறிட்டீங்க. இனிமே உங்கள யாராலும் ஏமாத்த முடியாதுங்கிற அந்த தைரியம் உங்க கண்ணுலயே தெரிய போகுதுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானமோ, தனஸ்தானமோ இந்த நேரத்துல ரொம்பவே வலுவடையுது. இதனால நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அமோகமா வெற்றி பெறும். இதுவரைக்கும் வியாபாரத்துல நஷ்டத்த மட்டும் பார்த்து நொந்து போனவங்களுக்கு இனிமேல் லாபம் பல மடங்கு கொட்டப் போகுதுங்க. கடை திறந்தா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்க திறமைக்கு ஏத்த மதிப்பு கிடைக்காம, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா, இனிமே உங்க உயர் அதிகாரிகளே உங்கள தேடி வந்து பெரிய பதவியும், சம்பள உயர்வும் கொடுக்க போறாங்க. ஆனா, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வெற்றியெல்லாம் உங்க தலைக்கு ஈடான நீங்க ரொம்பவே பக்குவமா நடந்துக்கணும். உங்க வாயால எந்த குறையும் பேசக்கூடாது, எந்த பெருமையும் பேசக்கூடாது. உங்க செயல்கள் தான் பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கும்பராசிக்காரங்க உங்கள அறியாமலேயே சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல வார்த்தைகள கொட்டுருவீங்க. இனி வரும் காலங்கள்ல உங்க கோபத்த நீங்க முழுசா கட்டுப்பாட்டுல வைக்கணும். நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கான மிகப்பெரிய பலம். இவள சீண்டி பார்க்கும் உடனே சில பேர் உங்க முன்னாடி வந்து தேவையில்லாத விஷயங்கள பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி உங்களுடைய மௌனமும், உங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றியும் தான். உங்க வாழ்க்கையில இனிமேல் எந்த அளவுக்கு பணம், புகழ், செல்வாக்கு வருதோ, அந்த அளவுக்கு நீங்க மரத்தைப் போல பணிவா இருக்க பழகிக்கணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து வரப்போற ஒரு ஆச்சரியமான நிகழ்வு உங்கள ஆனந்த கண்ணீர் விட வைக்கும். அந்த நிகழ்வு என்ன? அது எப்படி உங்க தலைவிதிய மாத்தப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருப்பீங்க. அந்த ஆச்சரியமான நிகழ்வு என்னன்னு இப்ப சொல்றேன். பல வருஷமா உங்க மனச அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, குறிப்பா சொல்லணும்னா, உங்க மேல இருந்த ஒரு வீண் பழி அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு நியாயமான உரிமை உங்கள விட்டு ரொம்ப தூரம் பறிக்கப்பட்டிருக்கும். அது கோர்ட் வழக்கா இருக்கலாம், இல்ல உங்க பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஊர் சந்தையில உங்க மானத்த ஒரு பெரிய அவமானமா இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தானா தேடி வரும். யார் உங்கள குற்றவாளின்னு கை காட்டுனாங்களோ, அவங்களே உங்ககிட்ட வந்து தல குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள தப்பா பேசினவங்க வாயாலேயே, "இவன் ரொம்ப நல்லவன்ப்பா. நாங்கலாம் இவன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்" அப்படின்னு ஊர் முழுக்க உங்க குரல பாடப் போறாங்க. இந்த ஒரு வார்த்தைய கேட்கறதுக்கு தானே இத்தன வருஷமா நீங்க காத்துட்டு இருந்தீங்க. அந்த நாள் வரும்போது கண்டிப்பா உங்க கண்ல இருந்து தார தாரையா ஆனந்த கண்ணீர் வழியும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்த சில கெட்ட எண்ணம் கொண்ட ஆட்கள் தானாகவே விலகி போயிடுவாங்க. இதுவும் சனி பகவான் உங்களுக்கு செய்ற ஒரு பெரிய உதவி தான். ஏன்னா, உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு, உங்களுக்குள்ள குழி பறிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இனி அந்த மாதிரி ஆட்கள சனி பகவானே உங்க வாழ்க்கையில இருந்து அடையாளம் கண்டு ஒதுக்கி தூக்கி போட்டுருவாரு. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் இனி உங்க கூட பயணிப்பாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்போ, இல்ல வெளியூர்ல போய் நிரந்தரமா தங்குற வாய்ப்போ அமையலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே நீங்க கூட்டிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா, அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையப்போகுது. அந்த பயணத்துக்குள்ள ஒரு மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. கும்பராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் சும்மா காத்துல பறந்து வரல. நீங்க செஞ்ச தியாகம், நீங்க செஞ்ச உயர்வு, நீங்க பட்ட அவமானம், உழைப்பு இதுக்கெல்லாம் இயற்கை உங்களுக்கு வட்டி போட்டு கொடுக்குற ஒரு பெரிய சன்மானம் தான் இது. அதனால இந்த நேரத்துல நீங்க யாருக்காகவும் உங்க முடிவுகள மாத்திக்க கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு மத்தவங்களுக்காக யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டுவீங்க. ஆனா உரிமையா வாங்கிக்கிறது உங்களுக்கு தெரியல. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற எல்லா நன்மைகளையும் 2 கையும் நீட்டி மனசார வாங்கிக்க பழகிக்கோங்க. உங்கள நீங்களே முதல்ல நேசிக்க பழகுங்க. இனி வரப்போற நாட்கள்ல உங்கள தேடி வரப்போற சொந்தக்காரங்க கிட்டயும், நண்பர்கள் கிட்டயும் நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. ஏன்னா காசு பணம் வந்த உடனே இவ்வளவு நாள் உங்கள கண்டுக்காதவங்க எல்லாம் தேனீக்கள் மாதிரி உங்கள சுத்தி மொய்ப்பாங்க. "நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, நீ பெரிய ஆளா வருவ" அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க பாடுற அந்த புகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா சிக்கி விழுந்துடக்கூடாது. அவங்க முகத்துக்கு நேரா சிரிச்சுட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளிய வச்சுக்கணும். யாரையும் ரொம்ப நெருங்க விடாதீங்க. அதே சமயம் பகைமையா மாத்திக்காதீங்க. அந்த இடைவெளிய நீங்க எப்படி சரியா கையாளுங்கிறது தான் உங்க எதிர்கால நிம்மதியே அடங்கி இருக்குது. உங்கள சுத்தி நடக்கப் போற இந்த நாடகங்கள நீங்க ரொம்ப உஷாரா கவனிச்சு அடிக்கடி அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்க என்ன மாதிரி யுக்தி வேலை கையாளணும்,
எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்பவே விழிப்பா இருக்கணுங்கிறத பத்தி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, நீங்க சொந்தமா தொழில் செய்றவங்களா இருந்தா, உங்களுக்கு இனிமே தொட்டதெல்லாம் துலங்கும். குறிப்பா உணவு சம்மந்தப்பட்ட தொழில், துணி வியாபாரம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்கள் உங்கள தேடி வரப்போறாங்க. புதுசா ஒரு கிளை தொடங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான சரியான நேரமும் இதுதான். வேலையில இருக்கிறவங்களுக்கு குறிப்பா அரசாங்க வேலைக்காகவோ, இல்ல வெளிநாட்டு வேலைக்காகவோ காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல செய்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள தேடி வரும். உங்க திறமைய நிரூபிப்பதற்கான ஒரு பெரிய மேடை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அந்த இடத்துல நீங்க எந்த தயக்கமும் இல்லாம உங்க முழு திறமையும் வெளிப்படுத்தணும். குடும்ப வேலை செய்றவங்க உங்கள பின்னுக்கு தள்ள நெனச்சாலும், அதையெல்லாம் மீறி நீங்க ஒரு பெரிய அதிகார பதவிக்கு வரப்போறீங்க. கும்பராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இவ்வளவு நாளா குடும்பத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. உங்க ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு கணவன், பிள்ளைகள், மாமியார், மாமனார்ன்னு எல்லார் சந்தோஷத்துக்காக உங்களையே நீங்க அர்ப்பணிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வீட்ல கிடைச்சிருக்காது. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும், முக்கியத்துவமும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்க பேச்ச கேட்டு தான் வீட்ல எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கும். வேலைக்கு போற பெண்களா இருந்தா உங்க உழைப்புக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. சொந்தமா வீட்லயே ஏதாவது ஒரு சிறிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா இந்த நேரத்துல தொடங்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்த சம்பாரிச்சு கொடுக்கும். உங்களுடைய சுயமரியாதைய யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காம கலையிலருந்து வாழப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நாளா ஒரு தீராத நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு சரியான மருத்துவமும், மாத்திரையும் கிடைச்சு உடம்பு துறக்க போகுது. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு காச கரியாக்குன நிலைமை மாறி இனிமேல் மருத்துவ செலவுகள் ரொம்பவே குறையும். இருந்தாலும் உங்க உணவு பழக்கவழக்கங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க பொதுவாவே வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்த சாப்பாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதனாலேயே பல நேரங்கள்ல உங்களுக்கு வயிற்று வலி, செரிமான கோளாறு மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும். இனிமேல் உங்க உடம்ப ஒரு மாதிரி நீங்க பார்த்துக்கணும். உடம்பு நல்லா இருந்தா தான் நீங்க நெனச்ச அந்த மாபெரும் இலக்குகள உங்களால சுலபமா அடைய முடியும். மனசும் உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு 20 வயசு இளைஞன் மாதிரி நீங்க செயல்பட போறீங்க. கும்பராசி இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் இது பொற்காலம்னே சொல்லலாம். இத்தன நாளா என்ன படிக்கிறது, எந்த வேலைக்கு போறதுன்னு ஒரு விழிப்புணர்வு இல்லாம எதிர்காலத்த பத்தின ஒரு பெரிய பயத்திலேயே பல நாட்கள் சுத்திட்டு இருந்திருப்பீங்க. 4 பேர் உங்கள பார்த்து "இன்னும் வேலைக்கு போகலையா? என்னதான் படிச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. இனிமே அந்த இருட்டு மொத்தமா விலகி உங்களுக்கான ஒரு தெளிவு பறக்கப் போகுதுங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு எல்லாம் வெற்றி தேடி வரப்போகுது. இங்கேயும் நீங்கலாம் முதல்லயே சொன்ன அந்த ரகசியத்த கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன முயற்சி செய்றீங்க, எந்த தேர்வுக்கு படிக்கிறீங்கங்கிறத எந்த நண்பர்கள்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வேலை கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி ஊருக்கு சத்தமா பேசட்டும். அதுவரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க லட்சியத்துக்காக உழைக்கணும். அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும். பல வருஷமா ஒரு கனவு உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். சில நேரங்கள்ல அதுக்காக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு வீட்ல ஒரு மருத்துவ செலவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு அவசர தேவையோ வந்து அந்த காசு பூரா தண்ணி மாரி கரைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஏமாற்றங்கள நினைச்சு இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அந்த நீண்ட நாள் கனவு கட்டாயம் நனவாகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல இடத்துல நிலம் வாங்குறதுக்கோ, கட் கட்டிட்டு வாங்குறதுக்கோ, உங்க அந்தஸ்து ஏத்த மாதிரி ஒரு புது வண்டி வாங்குறதுக்கோ கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், எந்த ஒரு சொத்து வாங்கும்போது பத்திரங்கள ஒரு தடவைக்கு 4 தடவ நல்லா படிச்சு பார்த்து நம்பிக்கையானவங்கள வச்சு தீர விசாரிச்சு வாங்குங்க. கண்மூடித்தனமா அவசரப்பட்டு யார் பேச்சையும் கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்களுடைய உள்ளுணர்வு. உங்கள யாராவது துரோகம் செய்ய நினைச்சாலோ, இல்ல உங்கள ஏமாத்த திட்டம் போட்டாலோ, அது உங்களுக்கு முன்கூட்டியே மனசுக்கு ஒரு அலாரம் மாதிரி எச்சரிக்கையா அடிக்கும். அதனால உங்களுடைய அந்த அடியில நல்ல மனசு காரணமா சரி போனா போகுது. அவங்க அடிபட்டவங்க கிடையாதுன்னு அந்த எச்சரிக்கைய மீறி அவங்களுக்கு இடம் கொடுப்பீங்க. கடைசியில அவங்களே உங்களுக்கு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிருப்பாங்க. இனிமே தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் வாழ்க்கையில செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர பார்த்த உடனே பிடிக்கலையா? இல்ல அவங்க பழகுற விதம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே அவங்கள விட்டு விலகிடுங்க. இந்த காலகட்டத்தில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும், நீங்க செய்ய போற ஒவ்வொரு செயலும் உங்களுடைய அடுத்த 20 வருஷ வாழ்க்கைய தீர்மானிக்க போகுது. அதனால ரொம்ப நிதானமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும்.
அடுத்தது கடன் தொல்லையிலேருந்து மாட்டி தவிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரப்போகுது. வாங்கின கடனை எப்படிடா அடைக்க போறோம்? வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னு ராத்திரி பூரா தூங்காம இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு பல பேர்கிட்ட கையேந்தி அவமானப்பட்டது தான் மிச்சமா இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க யார்கிட்டயும் போய் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வரப்போற எதிர்பாராத பணவரவு உங்களுடைய அத்தனை கடன்களையும் அடைச்சு உங்கள ஊர் நடவே நிமிர்ந்து நிற்க வைக்க போகுது. கடன் அடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் புதுசா ஒரு கடனை வாங்கவே வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்காக நீங்க கடன் வாங்கி கொடுக்கறதுன்னு எந்த விவகாரத்திலயும் தலையிடாதீங்க. உங்க தகுதிக்கு என்ன முடியுமோ அத மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா வாழ்க்கைய கொண்டு போங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா தனிமரமா நின்னு போராடிக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தோள் கொடுக்க, உங்கள சரியா புரிஞ்சுக்க ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் உங்க தொழில்ல கூட்டாளியா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வழிகாட்டியா கூட இருக்கலாம். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள சுத்தி இருந்த இருள் மொத்தமா விலகி ஒரு மாபெரும் வெளிச்சம் பிறக்கப் போகுது. அவர் வந்த நேரம் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகிற அளவுக்கு பணமழை கொட்டப் போகுது. நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு நிம்மதியும், ஒரு பெரிய பாதுகாப்பும் அந்த நபர் மூலமா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நாளைக்கு நடக்க போறத யாராலயும் துல்லியமா கணிக்க முடியாதுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா உங்க கிரக நிலைகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சாச்சு. காசுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி உருகி போக போகுது. உங்க கை நிறைய பணம் புரளப் போகுது. உங்க முகம் எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஒளியோட ஜொலிக்க போகுது. இரும்பு பெட்டியில எப்பவுமே செல்வம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உங்க வீட்ல எப்பவுமே சுபிட்சம் இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க உங்க மனசை ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். பணம் வந்த உடனே நம்மள அறியாமலேயே ஒரு பெரிய தர்மம் ஒரு சிறு தர்மம் எட்டி பார்க்கும். அந்த கர்வத்துக்கு மட்டும் நீங்க துளி கூட இடம் கொடுத்துறக்கூடாது. நீங்க எவ்வளோ தூரம் அடக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க செல்வம் பல மடங்கா பெருகிக்கிட்டே போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்க குலதெய்வத்தோட அருளும் தான். இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச புண்ணியம் மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அரணா மாறி நிக்குது. அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஆடம்பரமா எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். மனசார அருகில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு என்னை சுற்றி இருக்கிற இருளை நீக்கி என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வெளிச்சத்தையும் பண வரவையும் கொடுத்ததுக்கு நன்றின்னு மனமுருகி வேண்டுங்க. யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதுவே உங்களுக்கு பல கோடி நன்மைகளை திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வந்த உடனே பழசெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் கடந்து வந்த அந்த முள் பாதையை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. காசு பணம் நிறைய வருதுன்னு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த பணத்தை எப்படி சரியான முறையில் முதலீடு செய்யணும், உங்கள் எதிர்கால தலைமுறைக்கு எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா இந்த பணம் உங்களுடைய இத்தனை லட்ச கண்ணீருக்கும் கொடுமைக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடியும் உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடியும் நீங்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்ட போகிற நேரம் நெருங்கிடுச்சு. உங்களை தப்பாக பேசின அதே வாயால் உங்களை அண்ணாந்து பார்த்து புகழ போகிற தருணத்தை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை இனிமேல் நடக்க போவதை நினச்சி நீங்கள் துளி கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தனை வருஷமாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நாம் செஞ்ச தப்பெல்லாம் என்னன்னு உங்கள் தலை நீங்களே பிச்சுக்கிற அளவுக்கு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த இருண்ட காலம் திரும்பி வரவே வராது. உங்கள் மனசு ரொம்ப லேசாக போகுது. உங்களை தூங்க விடாமல் செஞ்ச அந்த பயம், கவலை இதெல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி தானாக விலகி போகும். காலையில் எழுந்த உடனே ஒரு பெரிய உற்சாகம் உங்களை தொடர்த்து கொள்ளும். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் அடி மனசுல இருந்து பிறக்கும். இந்த ஒரு மனமாற்றம் தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு முதலடியாக அமைய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். உங்களை எவ்வளவு நாள் அசிங்கப்படுத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, பழி வாங்கணும்னு உங்கள் மனசில் உங்கள் ஓரத்தில் ஒரு கோவம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த கோவத்தை அப்படியே தூக்கி போட்டுடுங்க. அவங்கள தண்டிக்கிற வேலையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். அதை பிரபஞ்சத்துக்கிட்டையும் உலகத்துக்கிட்டையும் முழுசா ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்கக்கூடாது. ஒரு முழு கவனமும் உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளவு தூரம் அமைதியாக அவங்கள கண்டுக்காமல் உங்கள் வேலையை செஞ்சுட்டு போகிறீங்களோ அதுவே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையை பார்த்து அவங்க உள்ளுக்குள்ளேயே வெம்பி போவாங்க. அவங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் இனிமேல் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. வீட்டில் கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நல்ல வரன் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு அவங்க வீட்டில் தொட்டில் கட்ட போகிற நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டை தேடி வரும்போது அதை ரொம்ப ஆடம்பரமாக ஊருக்கே தெரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டாம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷத்தை 4 பேர் பார்த்து வயிறெறியக்கூடாது. ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உறவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக மனசை நிறைஞ்சு சந்தோஷத்தோட அந்த சுபகாரியங்களை நடத்த முடியுங்க. இது உங்கள் குடும்பத்தோட நிம்மதியை எந்த கண் திஷ்டியும் தாக்காமல் பாதுகாக்கும்.
உங்களோட பிரதிபலன்கள் எல்லாம் அடைபட்டு கையில கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர ஆரம்பிக்கும்போது ஒரு புதுவிதமான தைரியம் உங்களுக்கு தானா வரும். இவ்வளவு நாள் காசு இல்லாம யார்கிட்டயும் வாய் திறந்து பேசாம ஒரு ஓரமா தலை குனிஞ்சு நின்னு நீங்க இனிமேல் 4 பேர் நடுவுல தைரியமா நின்னு பேச போறீங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்கள மதிக்காத சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்க போகாம ஒதுங்கி இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காதுங்கிற அளவுக்கு அவங்களே உங்கள தேடி வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. ஊர் விவகாரங்கள்லயோ இல்ல குடும்பத்துல நடக்கிற ஒரு பெரிய முடிவுகள்லயோ உங்க பேச்சு தான் எல்லாருக்கும் வேத வாக்கா இருக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் பல மடங்கு உயரப்போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போறத பார்த்து நீங்களே பல நேரங்கள்ல ஆச்சரியப்படுவீங்க. சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் பணம், பாசம் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பெரிய மன நிம்மதிய உங்களுக்கு பரிசா கொடுக்க போறாரு. இத்தனை நாளா ஏதோ ஒரு குறை உங்க மனசுல அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். வெளியில பார்க்குறவங்கலாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இல்லையே, என் வாழ்க்கை முழுமை அடையலையேன்னு தவிச்சிருப்பீங்க. அந்த வெறுமை இனிமே உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. உங்க மனசு ஒரு முழுமையான திருப்தியும், ஆனந்தத்தையும் அடையப் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம முழுமையா கிடைக்கப் போகுது. பல நேரங்கள்ல நம்ம இருட்டுல முட்டி மோதி கஷ்டப்படும்போது, கடவுள் கண்ண மூடிட்டு இருக்காரே, என் கஷ்டம் அவருக்கு தெரியலையான்னு கூட நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. அவர் கண்ண மூடல. உங்களுக்கான சரியான நேரத்த தான் இவ்வளவு நாளா செதுக்கிட்டு இருந்தாரு. இனிமேல் நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலயும் உங்க குழந்தைகளும் உங்க கூடவே இருந்து உங்கள வழிநடத்தும். குறிப்பா முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தானா தேடி வரும். அந்த உதவி நீங்க சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்சு உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் திருப்பு முனையா மாறும். உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போகும். ராத்திரி நேரங்கள்ல பல சிந்தனைகள் மனசுல ஓடி தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய சோர்வு உங்களை சுத்தி இருக்கும். இனிமேல் படுத்த உடனே அப்படி ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். காலையில எழும்போது ஒரு புது உற்சாகம் போலவும் மகிழ்ச்சியோடவும் இருப்பீங்க. உங்க முகத்திலேயே ஒரு தனி பிரகாசம் தெரிய போகுது. உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கே, என்ன ரகசியம் அப்படின்னு ஆச்சரியமா கேட்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. கும்பராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சே பழக்கப்பட்டவங்க. அது ஒரு நல்ல குணம்தான் இப்போ உங்களை பல பெரிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாற்ற போகுது. உங்களை எப்படியாவது இழுக்கணும், உங்கள அசிங்கப்படுத்தணும்னு துடிச்சிட்டு இருந்த மறைமுக எதிரிகள், அவங்க வெட்டுன குழியில அவங்களே விழப் போறாங்க. அவங்க உங்களுக்காக பின்னின சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபொடியாகப் போகுது. நீங்க அவங்கள எதிர்த்து எந்த சண்டையும் போட வேண்டாம். எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அமைதியா ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் சிந்தின கண்ணீருக்கு இயற்கை அவங்களுக்கு சரியான பாடத்த ரொம்ப கடுமையா புகட்டப் போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க தேடி அலைஞ்ச நிம்மதி, பணம் எல்லாமே உங்கள தேடி உங்க வாசல் படியில வந்து நிக்கப் போகுது. ஆனா அதெல்லாம் நிரந்தரமா உங்க கூடவே பயணிக்கணும்னா, நான் முதல்ல சொன்ன அந்த 5 ரகசியங்கள நீங்க உசுர கொடுத்து காப்பாத்தணும். உங்க பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்துல நடக்கிற அந்தரங்கமான விஷயங்கள், உங்க மனசுக்குள்ள இருக்கிற பலவீனமா நீங்க ரகசியமா செய்ற ஆன்மீக பரிகாரங்கள், அப்புறம் உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த மாபெரும் வாய்ப்பு. இந்த 5யும் எந்த 3வது மனுஷங்க கிட்டயும் சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கிளிய கூட்டு போட்டு பூட்டி வைக்கிற மாரி நீங்க அந்த அளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஊரடியே சத்தமா பேசுங்க. சில நேரங்கள்ல நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு சோதனை கொடுக்கிறாருன்னு நீங்க ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. அந்த சோதனைகள் எல்லாமே உங்கள ஒரு வைரமா செலுத்துவதற்காக தான் இயற்கை கொடுத்த கருமையான பயிற்சிங்கிறத இனிமேல் நீங்க அனுபவபூர்வமா முழுசா உணரப் போறீங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள் உங்கள ஒரு நாளும் கைவிடாது. உங்கள காயப்படுத்தினவங்க முன்னாடி, உங்கள ஏளனமா பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நீங்க வாழ்ந்து காட்டப் போறீங்க. உங்க குலதெய்வத்த மட்டும் எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தினமும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமையப் போகுது. எனக்கான வெற்றி காத்துட்டு இருக்குன்னு உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. இந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் இனிமேல் உங்க மூளைக்குள்ள கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க மேல முழுசா நம்பிக்கை வைங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே எல்லாமே ஏறுமுகம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க ராசிநாதனான சனீஸ்வர பகவானோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு மழையா பொழிய போகுது. நீங்க தொட்ட காரியமெல்லாம் தொடங்கி உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய முன்னுதாரணமா நீங்க மாறப் போறீங்க. உங்க குடும்பத்தோட வறுமை இருள ஒட்டுமொத்தமா விலக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போற அந்த ஒற்றை சூரியன் நீங்க தாங்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க. இனி எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா உங்க பாதையில கம்பீரமா நடைபோடுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.